வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி துலாம். பொதுவாக தெராசு இடைபடுவது போல் வரவும் செலவும் ஏறக்குறைய ஒரே அளவில் ஓயாமல் இருந்து கொண்டே இருக்கும். இவங்களுக்கு கற்பனையில் உலகில் இவர் சிந்தனையை செலுத்துவார். சம நோக்குடையவராயினும் பசை உள்ள பக்கமே சாய்ந்து கொடுப்பார். எப்போதும் அவரவர் தரத்தை எடை போடுவதில் சாதுரியம் படைத்தவர் இவர். பிறரை எளிதில் மயங்கிட செய்யும் வசீகர தோற்றம் இவரிடம் இயற்கையாகவே காணப்படும். மேலிருந்து கீழ் இறங்குவதும் கீழிருந்து உயர்வதும் பொருளாதார ரீதியாக அசாத்தியம் படைத்தவர். ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இவருக்கு உண்டு. நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதே இவருடைய குறிக்கோள். மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து சகிப்பதையும் பார்த்து மனம் இவர்களை இசைத்து கொள்வார். மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இவருடைய மனதிற்கு எப்போதும் இருக்கும். பிறர் ஆலோசனைகளுக்கு இவருடைய அங்கீகாரத்தை எளிதில் பெற இயலாது. மேலும் மனைவியிடம் இவருக்கு பயமோ பக்தியோ பணிவோ பரிவமோ நாம் என அறிய முடியாது. எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களாம். சரியா? இந்த கோச்சார பலன் இவங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, இப்போ நடக்கிற இந்த கோச்சார கிரகங்கள் கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. சில கிரகங்கள் படிக்கக்கூடிய பிள்ளை செல்வங்களாக இருந்தாலும் சரி, படிப்பில் சில மந்தத்தன்மையோடு இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு, ஒரு 3-4 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் தெளிவாகும். சரிங்களா? வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாலும் சரி, ஒரு சிறிய ஒரு வீழ்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்தில் ஒரு சின்ன வீழ்ச்சி ஏற்பட்டு மறுபடியும் நம்ம கொஞ்சம் மேலே வருவோம். சரிங்களா? இப்போது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கும் தற்பொழுது மக்கச்செல்வம் உருவாகும் என நான் கூறுகிறேன். திருமணமும் வருகின்ற மாசிக்குள் முடித்து விடுங்கள். இல்லை என்றால் பின்பு காலம் கடந்து உங்களுக்கு திருமணமாகும் என நான் சொல்லுகிறேன். இப்போ கூறிய பலன்கள் அனைத்தும் கோச்சாரம். கடைசியாக பார்த்தது எல்லாம் கோச்சார பலன். ஏதேனும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் சந்தேகங்களோ இல்லை தெரிந்து கொள்ள ஆர்வப்பட்டீர்கள் என்றால் என்னுடைய தொலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.